Hi, hello friends, welcome to Sheeja Tech Official. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ்னா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்க ஒரு வீடியோவை தான் எப்படி நம்ம சிம்பிளா அலைட் மோஷன்ல எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். இது வந்து நம்ம சிம்பிளா தான் எடிட் பண்ண போறோம். இதுல கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தான் இருக்கு. இந்த ஃபார்மட்டை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு டிஃபரண்டான வீடியோஸ் நீங்க வந்து கிரியேட் பண்ண முடியும். அதனால இந்த ப்ராஜெக்ட்டோட லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இத தெரிஞ்சுக்கணும் அப்படினா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலே பாருங்க. ஆனா வந்து ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு கண்டிப்பா நீங்க இந்த வீடியோவை கிரியேட் பண்ணலாம். அவ்வளவு சிம்பிளான எஃபெக்ட் தான் இந்த எஃபெக்ட். ஓகேவா, நம்ம வந்து இந்த வீடியோவை எப்படி எடிட் பண்றது அப்படின்னு பார்த்தறலாம். நான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் பிளாக் ஸ்க்ரீனில் கிரியேட் பண்ணி காணிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த லிங்கை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்டான வீடியோவாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரேஷியோ கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் 4:5 ரேஷியோவில் பிளாக் ஸ்க்ரீனில் நான் வந்து கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்ததும் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி ஆகும். இதில் ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இப்போ டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். சிம்பிளான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு தேவையான லிரிக்ஸ் எழுதிக்கோங்க. இப்போ நான் ஷீஜா டெக் அஃபிஷியல் அப்படின்னு தான் எழுத போகிறேன். கீழே வந்து அஃபிஷியல் அப்படின்னு எழுதுகிறேன். ஓகே, எழுதிட்டு இதில் ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து சென்டருக்கு பொசிஷன் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் உங்களோட ஃபாண்ட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போல்டாக ஒரு ஃபாண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். வியூ ஆலில் போய் நீங்கள் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட ஃபஸ்ட்லேயே இருக்கனால நான் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு இதோட உங்களுக்கு வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து 2 லைனுக்காகவே நான் வந்து கரெக்டாக செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கலர்ஸ் இருக்குது. கலர்ஸில் ஒயிட் கலர் வர்றது மாதிரி நான் வந்து செட் பண்ணுறேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச கலரை செட் பண்ணிக்கலாம். இதில் டிஃப்ரெண்டான கலர்ஸ் சேஞ்சும் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டிஃப்ரெண்டான வீடியோஸ் கூட மேக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒயிட் கலர் செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து கரெக்டாக உங்களுக்கு சென்டர் பிளேஸில் செட் பண்ணணும் அப்படின்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். இதை உங்களுக்கு பிடிச்ச இடத்துல செட் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இதை கரெக்டாக ஜூம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க இதில் வந்து எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், அதில் ஆட் எஃபெக்ட் போயிட்டு ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்து இதில் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம், ஃபேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிளேஸில் நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வந்து -100 செட் பண்ணிக்கோங்க. -100 அதை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு போய்க்கலாம். -100 கொண்டு போயிட்டு இதில் வந்து ஒரு ப்ளஸ் கீ அனிமேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே உங்களோட லிரிக்ஸோட லாஸ்ட் அந்த வேர்ட் கொண்டு வந்துட்டு இதில் வந்து கரெக்டாக நம்ம வந்து +100 வந்து செட் பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து ப்ளஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நம்பர்ஸ் போயிட்டுருக்கும். வந்து மைனஸில் பார்த்தீங்கன்னா 100 வரை தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் வந்து 100 வந்து கரெக்டாக செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இது கரெக்டாக செட் பண்ணிட்டோம். கீழே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆஃப் செட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் எக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா வந்து 96 நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சாரி ஃப்ரெண்ட்ஸ், 96 கரெக்டாக 96, 95 இதில் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். பிடிச்சது மாதிரி இருக்கிறது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. கீழே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒயில் வந்து இப்போ நான் 350 அந்த சம்திங்கில் வைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சது மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இது இந்த நம்பர்ஸ் தான் செட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஓகேவா? 350, 370 எல்லாமே செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து செட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா ஆங்கிளில் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸ்கேல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஸ்கேலை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 95 அந்த ஆப்ஷன் செட் பண்ணிக்கலாம். 0.95, 96 நீங்கள் வந்து இதே நம்பர்ஸ் நான் சொல்கிற நம்பர்ஸ் தான் செட் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் நீங்கள் கூட க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ தான் நான் வந்து அலைட் மோஷனில் 2-3 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டரோட அலைட் மோஷன் தான் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்ச வீடியோஸ் நீங்கள் வந்து அலைட் மோஷனில் க்ரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டில் லேயர் கரெக்டாகவே இருக்கட்டு. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலரை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்து அப்படின்னா செட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். இதில் வந்து ட்ரையாங்கிள் அதில் வந்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இதில் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிவிட்டு நம்பர் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். நான் டிஸ்பிளேல காமிச்ச மாதிரி ஒரு வீடியோஸில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பின்னொரு எஃபெக்டாக வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ண சொல்லியிருப்பேன். இதை வந்து அப்படியே கரெக்டாக டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன்.
ஃபஸ்ட்டுக்கும் செகண்ட்க்கும் ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இதை கிளிக் பண்ணி எஃபெக்ட் கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குதா, இந்த ரேண்டம் ஆர்டர், அதை மட்டும் டிசபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் காமிச்ச மாதிரி 2 எஃபெக்ட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியுது. ப்ளே பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் உங்களாலையும் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ்லாம் பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு எஃபெக்ட்டோட வந்து சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அலைட் மோஷனில் சிம்பிளாக எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டான வீடியோஸ் நீங்களும் க்ரியேட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.